சொன்னால் மஸ்ஜிது நபவியிலே ஒரு மனிதர் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பார். மஸ்ஜிது நபவியிலே சிறுநீர் கழித்துக் கொண்டிருப்பார். மற்ற சஹாபிகள் எல்லாம் கோபத்தோடு வந்து அந்த மனிதரை வெட்டிவிட வேண்டும் என்று நினைப்பார்கள். அனுமதி கொடுங்கள் நாயகமே, அவரை நாங்கள் வெட்டி விடுகிறோம் என்று சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் சிறுநீர் இருந்து முடிக்கட்டும் விடுங்கள் என்று சொன்னார்கள். மஸ்ஜிது நபவி தொழுகும் இடம். பெருமானார் என்ன செய்தார்கள்? அவர் சிறுநீர் இருந்து முடித்ததற்கு பின்னால் அவரின் அருகிலே சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழரே என்று தோளின் மீது கையை போட்டு பெருமானார் சொன்னார்கள், இது புனிதமான இடம், இது புனிதமான இடம், இந்த இடத்தை அசுத்தம் செய்வது கூடாது என்று சொல்லிவிட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழித்த இடத்திலே சில பக்கெட்டு தண்ணீர்களை ஊற்றி சுத்தம் செய்து சொல்லிவிட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழித்தவருக்கு மன்னிப்பும் கொடுத்து சன்மானங்களும் கொடுத்து அனுப்பினார்கள் என்பது வரலாறுகள். நீங்கள் சென்று விடுங்கள், மக்கள் பார்த்தால் உங்களை அடித்து விடுவார்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அவர் வேகமாக செல்லுவார். செல்லுகின்ற நேரத்திலே அவர் சொல்லுவார், எனக்கு போகிறதற்கு வாகனம் இல்லை என்று சொல்லுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவருக்கு ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்யுங்கள் என்று ஒரு வாகனம் ஏற்பாடு செய்வார்கள். அவர் வாகனத்தில் ஏறும் பொழுது அவருடைய சட்டை கிழிந்திருக்கும். பெருமானார் பார்ப்பார்கள், இவருக்கு 2 துணிமணிகளை அவருக்கு அன்பளிப்பாக கொடுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஒட்டகத்தையும் அவருக்கு துணிமணிகளையும் கொடுத்து விட்டு அனுப்பினார்கள் என்பதாக வரலாறு. அவர் சென்றார், தன் சமூகத்திற்கு சென்று அங்கே சொன்னார், நான் ஒரு அதிசய மனிதனை பார்த்தேன், அவரை போன்ற ஒரு மனிதனை இந்த உலகத்தில் நான் பார்த்திருக்கவே முடியாது என்று சொல்லுவார். நான் அவர்கள் தொழும் இடத்திலே சிறுநீர் கழித்தேன், என்னை மன்னித்தார்கள், எனக்கு வாகனம் கொடுத்தார்கள், எனக்கு ஆடைகளை கொடுத்தார்கள் என்று சொல்லி அங்கே இருக்கின்றவர்களை அனைவர்களையும் அழைத்து வந்து 300க்கும் மேற்பட்டவர்கள் பெருமானாரின் கரத்தை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் காலங்களிலே தன் சமூகத்தை, தன் உம்மத்தை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்ல வேண்டும் என்று மட்டும் தான் பெருமானார் நினைத்தார்களே தவிர அவர்கள் பாவம் செய்தவர்களை பாவிகளாகவே பார்க்கவில்லை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.